அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வித்யா ஹரிஷ் சேனல்ல வரலட்சுமி அலங்காரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம வீட்ல நம்மள்ட்ட இருக்க பொருட்களை வச்சு எப்படி அலங்காரம் தாயாருக்கு கலசத்துல ஆவாகனம் பண்ணி பண்றது அப்படின்றது செய்து காமிக்க போறேன். இன்னைக்கு என்கிட்ட இருக்க இந்த மர ஸ்டூல்ல பின்னாடி ஒரு கம்பு வச்சு கட்டியிருக்கேன். ஒரு 2 அடி உயரம் உள்ள அந்த கம்பை வச்சு நல்லா கட்டிட்டு, இந்த மாதிரி கலசத்தோட கழுத்து பகுதியிலையும் ஒரு கம்பு வச்சு கட்டியிருக்கேன். என்னோட கலசம் சின்னதா இருக்கிறதுனால உயரம் பத்தாதுன்னு கீழே ஒரு பித்தளை பாத்திரம் வச்சு அது மேலேயும் அதையும் அந்த கம்புல வச்சு கட்டிட்டு, அந்த கலசத்தையும் நான் கம்புல ஒரு கயிறு வச்சு கட்டிட்டேன். அடுத்தது பம்பாலுக்குள்ளேயே புடவை எப்படி மடிக்கணும்னா, உயரத்தை 2ஆ மடிச்சு, அந்த பாதி உயரம் இருக்கிற அளவுக்கு நம்ம புடவைய மடிச்சுட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோல்டிங்ஸ் எடுத்துக்கணும். இந்த சின்ன மடிப்பு பாதி புடவை அளவுக்கு இந்த மாதிரி மடிப்புகளை வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு அந்த மடிப்பு கலையாம கட்டிட்டு, அந்த கலசத்தோட கழுத்து பகுதியில வச்சு நம்ம கட்ட போறோம். நமக்கு அம்பாள் உட்கார்ந்துருக்க மாதிரி பண்றதுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு அந்த புடவை இருக்கணும், கீழே அந்த ப்ளீட்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு, மீதி பகுதியை மடிச்சு உள்பக்கமா வச்சுட்டு, நான் இந்த கழுத்து பகுதியோட அந்த பின்னாடி கம்பு கட்டி இருக்கிற கம்புல நான் அந்த கயிறை வச்சு நல்லா கட்டிடுறேன். அதை கட்டிட்டு பாதி புடவைக்கு அப்புறம் உள்ளதை நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு, சாரி ஃப்ளீட்ஸ் பண்ற மாதிரியே நீட் சைஸ்ல அந்த பல்லுல எடுக்கிற மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு, அதையும் ஒரு கிளிப் போட்டு வச்சுட்டேன். இப்போ அம்பாள் உட்கார்ந்த மாதிரி நம்ம அலங்காரம் பண்ண போறோம். அதுல இந்த ஃப்ளீட்ஸை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மர ஸ்டூல் இருக்கு இல்லையா, அதுலோட 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பேக் சைடு வரைக்கும் கவர் பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். அந்த ஃப்ளீட்ஸை ஆர்டரா எடுத்து விட்டோம்னா, அந்த ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லா அந்த ஃப்ளீட்ஸ் இருக்கிறப்போ அந்த வியூ பாக்குறப்போ நமக்கு அழகா பாவாடை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த புடவையில இந்த மடிப்பு வர்றது ரொம்ப அழகா தெரியும். அதுக்காக தான் அந்த ப்ராப்பரா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றோம். பண்ணிட்டு பின்னாடி நம்ம சின்னதா ஒரு பின் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம், இல்ல ஒரு கிளிப்பை போட்டுக்கலாம். லாஸ்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பின் பண்ணிட்டோம்னா அது கலையாம இருக்கும். சப்போஸ் அம்பாள் உள்ளார அழைக்கிறோம் இல்லையா வெளியில வச்சுட்டு, அப்பெல்லாம் அந்த மடிப்பு கலையாம நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ அந்த முந்தான பகுதியை நம்ம பின் பக்கமா சுத்தி எடுத்துட்டு நம்ம சாரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு ஷோல்டருக்கு நம்ம மடிச்சு எடுத்துட்டு போறோம். அதுக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸை சின்னதா வச்சு நம்ம இந்த சைட்ல உள்ள அந்த கேப்பை கவர் பண்ற மாதிரி எடுத்துட்டு வரும். ஸோ இதுவே நமக்கு அந்த ஒரு பிளவுஸ் போட்டு அந்த கொண்டு வந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிடுவோம். அந்த ப்ளீட்ஸ் வச்சு அந்த பகுதியே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஷோல்டர் 2 சைடு ஷோல்டரையும் கவர் பண்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறப்போ, தனியா பிளவுஸ்க்குன்னு நம்ம ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ண தேவையில்லை. இந்த சாரியை வச்சு நம்ம அந்த போர்ஷனை நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல அந்த 2 சைடு அந்த கம்பு நீட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம அம்பாளுக்கு அந்த ஷோல்டர் பகுதி வரப்போகுது. நம்ம கை ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு லென்த் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இப்போ அந்த மேலே போட்டு அந்த புடவையை வச்சு பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த லென்த் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அம்பாளோட கைகள் வச்சிருப்போம் இல்லையா, ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த அம்பாளுக்கு உள்ள அந்த கைகளில் நான் சின்னதாக அந்த பிராஸ்ல ஒரு இது போட்டிருக்கும் கவசம் மாதிரி, அதை பொருத்திட்டு நான் அதுல வச்சு 2 பக்கமும் ஷோல்டர்ல வச்சு டைட்டா கட்டிடுறேன். ஸோ அந்த ஷேப்ஸ் பார்த்துட்டு அதை வச்சு நல்லா டைட்டா கட்டிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அந்த புடவைய பேக் சைடால கொண்டு வர்றதை ப்ராப்பரா மேல ஷோல்டர்ல போட்டு ட்ரேப் பண்ண போறோம். மடிப்பு கலையாம இருக்கணுங்கிறதுக்காக நான் அங்கங்க அந்த கிளிப்ஸ் போட்டிருக்கேன். நம்ம சாரி பின் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மடிப்பு கலையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்ட நம்ம அந்த மாதிரி ஒரு 3, 4 இடத்துல போட்டுட்டோம்னா இந்த ஃப்ளீட்ஸ் கலையாது. நமக்கு அந்த வச்சு சொருகுறப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம சுத்தி எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல போட்டு திருப்பியும் பேக் சைடு போயிட்டு ஃப்ரண்ட்ல வர்றப்போ நமக்கு அந்த மடிப்பு கலையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த பின் பண்ணிட்டோம்னா அது அப்படியே ஸ்டிஃபா இருக்கும். சம்டைம்ஸ் அந்த லென்த் பார்த்துட்டு சாரியோட டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா கூட ரொம்ப நீட்டா இருக்கும். அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படியே.
இப்போ அந்த கைகளுக்கு மேல அந்த நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்க ஏரியாவையும் இந்த சாரி வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துட்ட வந்து நம்ம இடுப்புல வந்து ஒட்டியாணம் வச்சு கட்டிட்டோம்னா, இந்த இடுப்பு சைடுல வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். பிளஸ் நமக்கு இந்த சாரி விலகாம அப்படியே இருக்கும். நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸ் பண்றப்போ, இந்த இது வந்து கலையாது. சாரி ட்ரேப் பண்ணது வந்து கலையாம நமக்கு அப்படியே இருக்கும். இப்ப அடுத்து நம்ம வந்து கழுத்து பகுதியில அந்த தேங்கா. நான் இப்ப உங்களுக்கு செய்து காமிக்கிறதுனால வந்து, உள்ளார போடுற அந்த மங்கள பொருள்லாம் வந்து நான் எதுவும் போடல. ஜஸ்ட் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் வந்து இத பண்றேன். நம்ம வந்து கலசத்துல எப்போதும் அதெல்லாம் பொருட்கள்லாம் போடுவோம் இல்லையா? அதெல்லாம் போட்டுட்டு, தேங்காய் வச்சு இந்த மாதிரி அம்பாள் முகம் நம்ம கிட்ட இருக்கிற முகத்த வச்சு, பின்னாடி அந்த கம்புலயே வச்சு கட்டிட்டோம்னா, ஓ நம்ம பூ, மாலை இதெல்லாம் சாத்துறோம் இல்லையா? ஸோ அப்ப வந்து நமக்கு பயம் இல்ல. சாயாம, கொஞ்சம் ஆடாம, அது அப்படியே ஸ்டிஃபா வந்து இருக்கும். ஸ்டாண்ட்ல வந்து இது பண்ண மாரி அம்பாள் நல்லா உட்கார்ந்திருக்கப்போ, அந்த இது வந்து ஷேப்ஸ் மாறாம நல்லா இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி கட்டியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பின்னாடி அந்த நீட்டமா பெரிய கட்ட ஒண்ணு கட்டியிருக்கோம் இல்லையா? கம்பு. அது வந்து நம்ம போடப் போற மாலை, அந்த வாகு மாலைலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அதுல வந்து ஒரு பேலன்ஸ்டா அந்த வெயிட்ட வந்து கரெக்ட்டா வந்து நிக்கிற மாரி இருக்கும். ஸோ அம்பாள் மேல அந்த எல்லா வெயிட்டையும் வந்து போட்டோம்னா, நம்ம போட்டிருக்க சாரி இதெல்லாம் மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கட்ட இருக்கிறப்போ, நம்ம அலங்காரம் பண்றதுக்கு அந்த பூ போடுறோம், மாலை போடுறோம் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் லைனா இதுல போட்டோம்னா, அம்பாள் அலங்காரம் அப்படியே இருக்கும். பட் நம்ம எக்ஸ்ட்ராவா இந்த சைட் ஸ்பேஸையும் கவர் பண்ண மாரி இருக்கும். இந்த பூக்கள், இந்த வாகை மாலையெல்லாம் வச்சுட்டோம்னா, பார்க்க கரெக்ட்டா இருக்கும். அந்த பேக் சைட்ல இருக்க எக்ஸ்ட்ரா கேப்ஸ் எல்லாமும் நமக்கு மறைஞ்சிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா நம்ம வந்து எடுத்துவுட்டு 2 பக்கமும் கவர் பண்ற மாரி வச்சுட்டோம். பேக் சைடும் கொண்டு வந்து சேர்த்து நம்ம வந்து பின் பண்ணிட்டோம். அதுக்கு மேல அந்த முந்திய வச்சு நான் அந்த ப்ளவுஸ் போர்ஷன் வந்து நம்ம வந்து வச்சுட்டதுனால வந்துட்டு, கலர் கான்ட்ராஸ்டிங்கா நமக்கு வந்து நல்லாருக்கு. இப்போ வந்து நம்ம இதுல வந்து வெளியிலேருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஒண்ணும் பொருட்கள் இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா வந்து வாங்கல. நம்ம வீட்ல இருந்த பொருட்கள வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், வரலட்சுமி தாயார வந்து அலங்காரம் பண்ணி வச்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நம்ப இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.